Free computer courses like MS Office, Tally Prime, BCC, DOA, DMO, DCA, DEO, DTP, HDCA and PGDCA computer courses IT related programming, C program, C++, Java, Python, full stack courses non-coding related graphic designing, web designing, digital marketing, UI UX designs, audio video editing and animation courses ஆன்லைனில் ஃப்ரீயாகவே கண்டக்ட் பண்ணுறோம். இந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமும் அண்ட் இதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் எப்படி வாங்கணுன்ற டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு கோர்ஸஸ்க்கு தனி லிங்காக கொடுத்துருக்கேன். வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரைட் கோர்ஸஸை சூஸ் பண்ணுங்கள். ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் மது ஃப்ரம் MADTEC ஸ்கில் டெவலப்மெண்ட். ISO 9001:2015 சர்டிஃபைட் இன்ஸ்டியூஷன் வித் ரிஜிஸ்டர்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த சர்டிஃபிகேஷன்ஸை எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ண முடியும். கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப்க்கு வேலிடான சர்டிஃபிகேட்டாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இமெயிலுடைய கண்டினியூ கிளாஸஸ் லாஸ்ட் கிளாஸஸில் இன்பாக்ஸும் அண்ட் தென் என்ன பார்த்தோம், ஷெடியூல் பண்ணதை பார்த்தோம். அடுத்தது இந்த மெனுசஸில் இருக்கிறதுல பார்த்துடலாம். ஸ்டார்டட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸ்டார்டட் அப்படின்றது ஸ்பெஷலாக நமக்கு அனுப்பக்கூடிய மெசேஜஸ் எல்லாம் ஸ்டார்டட் மெசேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்பாக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மெசேஜஸும் இது ஸ்டார்டட் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டட் ஏரியாவில் போய்ட்டு ஸ்டோர் ஆகும். ஸ்னோஸ்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. நான் மெயில் சென்ட் பண்ணும்போது டைமிங்கை செட் பண்ணி அனுப்பக்கூடிய மெயில்ஸ் எல்லாம் டைமிங், ஸோ ஓப்பன் பண்ணதுலேருந்து 3 டேஸில் எக்ஸ்பிரி ஆகக்கூடிய மெசேஜஸ் எல்லாம் ஸ்னோஸ்ட் ஏரியாவில் தான் ஷோ பண்ணும். நான் சென்ட் பண்ண மெயில்ஸை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா சென்ட் மெயிலை கிளிக் பண்ணுங்க. நான் சென்ட் பண்ண மெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல இருக்கும். டிராஃப்ட் அப்படின்னா நான் கம்போஸ் ஓப்பன் பண்ணிட்டேன் சம்திங், அதே போல் நம்ம சிக்னேச்சரில் ஆட் பண்ணது பாருங்கள் எப்பயுமே இங்கே இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ரெசிப்டில் சென்ட்டு என்ன மெசேஜஸ் பார்த்தோம், எஸ் சென்ட்டு மெயிலை செக் பண்ணி பார்க்குறது. அடுத்தது டிராஃப்ட் மெயில் இருக்குது. டிராஃப்ட் மெயில் தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அன்சென்ட் மெசேஜஸ், நம்ம மெசேஜ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிட்டோம் ஆனால் சென்ட் பண்ணலை அப்படின்னா, மெசேஜஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிட்டேன் சென்ட் பண்ணலை அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடும். இது டிராஃப்டில் ஸ்டோர் ஆகும். அப்போ டிராஃப்டில் எதெல்லாம் நம்ம அன்சென்ட் பண்ணாமல் இருக்க மெயில்ஸ் எல்லாம் ஷோ பண்ணோம். அகெயின் மெயில் ஐடியை கொடுத்துட்டு சென்ட் அப்படின்னு கொடுத்தா போய்டும். நீங்கள் மெயில் ஐடி கொடுத்துட்டும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா, மெயிலை க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டோர் ஆகிறது டிராஃப்டில் போய் ஸ்டோர் ஆகும். அடுத்தது பர்ச்சேஸ், அதுக்கு அடுத்தது மோர் ஆப்ஷனில் போனோம் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு வந்த மெசேஜஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். ஷெடியூல் பண்ணியிருக்க மெசேஜஸை செக் பண்ணணும் அப்படின்னா ஷெடியூல். ஆல் மெயில்ஸ்னால் எல்லாமே வந்துடும். ஸ்பேம் மெயில்ஸ், ஸோ ஸ்பேம் ரிலேட்டடான மெயில் ரிசீவ் ஆகுதுன்னா அது எல்லாமே ஸ்பேமில் தான் போய் செக் பண்ணணும். நான் சென்ட் மெயிலோ இல்லை இன்பாக்ஸ் மெயிலோ இது எதனா டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக த்ராஷில் வந்து ஸ்டோர் ஆகும் டெலீட் பண்ணதெல்லாம். இது ஆட்டோவாக 30 டேஸ் கழித்து இந்த ரீசைக்கிள் பின் ஏரியாவிலேருந்தும் டெலீட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய மெயில்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வரும். அந்த மாதிரி எதுக்கெலாம் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த லிஸ்ட்டை ஷோ பண்ணும். மேனேஜ் லேபிள் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. லேபிள்னால் ஒன்றும் இல்லை, இந்த இன்பாக்ஸில் ப்ரைமரி, ப்ரொமோஷன், சோஷியல் இது எல்லாமே ஒரு லேபிளாக கொடுத்து அந்த பர்டிகுலர் மெயில் எல்லாமே இதுக்குள்ளே தான் ஸ்டோர் ஆகணுன்ற. அந்த மாதிரி எனக்கு தேவை அப்படின்னா க்ரியேட் நியூ லேபிளில் MADTEC கொடுக்குறேன். அண்டர் லேபிள் எதுக்கு கீழே வேணும்னு கேட்கும். நம்ம இதை கொடுத்தா லிஸ்ட் ஆஃப் பேரண்ட் வரும். நமக்கு இது தேவையில்லை, லேபிள் மட்டும் க்ரியேட்டாக போதும். நான் க்ரியேட் பண்ண அந்த லேபிளும் ஜஸ்ட்டு இன்பாக்ஸ் ஏரியாவில் ஒட்டும் லோடு ஆகட்டும். ஓகே, இந்த
மெயின் மெனுவில் MADTEC அப்படின்னு லேபிள் இருக்கும். ஸோ நம்ம ரிசீவ் பண்ணுற மெயில்ஸ் எல்லாம் அந்த MADTEC ரிலேட்டடாக இதில் தான் போய் செக் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் இந்த மெயிலில் இருக்கக்கூடிய ப்ராசஸ். அடிஷ்னலாக இது செட்டிங்ஸு அது இதுன்னு இருக்குது, அதெல்லாம் நான் அட்வான்ஸில் போட்டுறேன். பேசிக் சிலபஸ் இதோடு வந்து கம்ப்ளீட் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் ட்ரைவ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். கூகுள் ஆப்லேயே போய்ட்டு ட்ரைவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கூகுள் ட்ரைவும் மெயில் மாதிரி தான். மெயிலில் நம்ம என்ன பண்ணுறோம், டெக்ஸ்ட்டாக கம்போஸில் போய்ட்டு டெக்ஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணுறோம். பட் ட்ரைவ் அப்படிங்கிறது நான் ஒரு ஃபோல்டர்ஸ் ஆட் பண்ணி சென்ட் பண்ண போகிறேன், ஒரு ஃபைலை ஆட் பண்ணி சென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ரைவை யூஸ் பண்ணலாம். நீங்கள் சென்ட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்களுடைய ஃபோல்டர் ஃபைல்ஸ் இதெல்லாமே இந்த ட்ரைவில் ஸ்டோர் பண்ணிடலாம். நியூ அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த இன்டர்ஃபேஸஸில் நியூ சிம்பிளை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, நான் நியூ அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் அந்த லிஸ்ட்டை வந்து ஷோ பண்ணும். அதில் நான் ஒரு ஃபோல்டர்ஸாக க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நியூ ஃபோல்டர். அந்த ஃபோல்டருக்கு ஒரு நேமை க்ரியேட் பண்ணி ஃபோல்டராக க்ரியேட் ஆகிடும். இப்போ அந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபைலை இதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா நியூ போங்க, ஃபைல் அப்லோட் அப்படின்னு கொடுங்க. வெளியே இருக்க ஃபைலை இதுக்குள்ளே அப்லோட் பண்ணி கொடுத்துரும். நான் காமனாக ஹோமில் தான் பண்ண போகிறேன். ஃபோல்டரில் எனக்கு எதுவும் வேணான்னா ஜஸ்ட் இந்த லிஸ்ட்லேயே நியூவை கிளிக் பண்ணி ஃபைல் அப்லோடட் சொல்லி ஃபைல்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் கீழே லோட் ஆகும். ஒருவேளை நான் நியூவில் ஃபோல்டர்ஸ் அப்லோட் பண்ணணும், ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஃபோல்டர்ஸை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாக அது ஃபோல்டர்ஸாகவே உள்ளே ஆட் ஆகிடும். சரி, அதே நியூவில் கூகுள் டாக்கு, கூகுள் ஷீட்டு, கூகுள் வீடியோஸு, கூகுள் ஃபார்ம்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஜஸ்ட் வேணும்னா நம்ம ஆட் பண்ணலாம். கூகுள் டாக்னா வேர்டு, எக்ஸலு, பவர் பாயிண்ட் இதெல்லாம் ஹோமில் தான் நம்ம பார்க்குறோம். அந்த ஹோமில் ஃபைல்ஸாகவும் ஃபோல்டர்ஸாகவும் இந்த மாதிரிலாம் ஷோ பண்ணும். எனக்கு ஒன்லி ஃபோல்டராக மட்டும் நான் என்னென்ன ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கோ அதை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா மை ட்ரைவை கிளிக் பண்ணுங்க. அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஷேர்டு வித் மீ அப்படின்ட்டு இருக்குது. நான் உள்ளே அப்லோட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகிறது ஹோம்லேயும் ட்ரைவ்லேயும் ஷோ ஆகும். ஒருவேளை நான் அப்லோட் பண்ணாமல் எனக்கு யாருன்னா ட்ரைவில் இருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம ட்ரைவுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷேர்டு வித் மீ அப்படின்றத கிளிக் பண்ணி செக் பண்ணலாம். ரீசெண்டாக நம்ம என்ன பண்ணோமோ அந்த லிஸ்ட்டை மட்டும் ரீசெண்டில் ஷோ பண்ணும். சேம் இங்கேயும் ஸ்டார்டட், சேம் இங்கேயும் ஸ்பேம், த்ராஷ் இருக்குது. ஒரு பர்சன் மெயில் ஐடியா க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா பர்சனல் இமெயில் ஐடி இல்லை பர்சனல் கூகுள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 15 GB நமக்கு ஃப்ரீ ஸ்பேஸஸை கொடுத்துருவாங்க. சரி, ஒரு ஆட் பண்ண ஃபைல்ஸையோ ஃபோல்டர்ஸையோ இப்போ வேறு ஒருத்தவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைல் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்தாலும் சரி, ரைட் கிளிக் கொடுத்தா வெறும் ஓப்பன் மட்டும் பண்ணலாம். டவுன்லோட்னால் நம்ம சிஸ்டம்க்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே இன்பாக்ஸில் பார்க்குற மெசேஜஸ் ஒருவேளை நமக்கு ரிசீவ் ஆன மெசேஜஸாக இருந்தாலும் சரி டவுன்லோட் பண்ணலாம். இதுக்கு ஒரு நேம் இருக்குது, அந்த நேமை மாற்றணும்னா ரீநேம் அப்படின்னு கொடுத்துடலாம். இந்த இமேஜஸை இன்னொரு காப்பி வேணும்னா மேக் ஏ காப்பி. இந்த இமேஜஸை நம்ம ஒருத்தங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஷேர் காப்பி லிங்க் 2 இருக்குது. நான் ஷேர் கொடுக்குறேன். ஷேர் கொடுத்தோம் அப்படின்னா யாருக்கு நம்ம சென்ட் பண்ண போகிறோமோ அவங்களுடைய இமெயில் ஐடியை இங்கே க்ரியேட் பண்ணணும். ஜஸ்ட்டு கீழே ஜென்ரல் அக்சஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குல்ல, இதில் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஒருத்தவங்களுக்கு மெயில் இல்லை ஒரு ஃபோல்டர்ஸை சென்ட் பண்ணுறோம் இல்லை ஃபைலை சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வெறும் அந்த பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் போய் சேரணும் அப்படின்னா மெயில் ஐடியை போட்டு டன் கொடுத்துடலாம். இப்போ அந்த லிங்க்கை வேறு யாருக்காவது அனுப்பினாலும் பார்க்க முடியாது.
ஸோ நான் எவ்ரி பர்சன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் போய்ட்டு எனி ஒன் வித் த லிங்க்கை சூஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம அனுப்புகிற பர்சன்ஸ் இன்னொருத்தருக்கு அனுப்பினாலும் சரி, அவங்களும் இதை விசிபிள் பண்ணி பார்க்க முடியும். சரி, ஒரு டிரைவுடைய கான்செப்ட் இவ்வளோ தான். ஸோ இந்த கிளாஸஸில் மெயிலை எப்படி சென்ட் பண்ணணும், ரிசீவ் பண்ணணும், அண்ட் டிரைவ் எப்படி பார்க்கணுன்றதை பார்த்துருக்கோம். இந்த இன்டர்நெட்டுடைய பேசிக் கோர்சஸ் எடுத்து இருக்கிறவங்க, பேசிக் சிலபஸ் கவர் ஆகிறவங்க கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த இன்டர்நெட்டில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது க்ரோம்னா என்ன, அதாவது ப்ரௌசர்ஸ்னா என்ன, என்ஜின்னா என்ன, எப்படி சர்ச் பண்ணணும், எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி மெயில் சென்ட் பண்ணணும், ரிசீவ் பண்ணணும், ஃபோல்டராக எப்படி க்ரியேட் பண்ணணும், ஃபோல்டர் எப்படி மெயிலில் சென்ட் பண்ணணும், அட்டாச்மெண்ட்னா என்ன, லிங்க்னா என்ன, இன்டர்நெட் எப்படி ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணணும், இந்த போர்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் ஃபுல் கிளாஸஸை அட்டன் பண்ணணும், அடுத்த லெவல், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். ஃப்ரம் பேசிக் சிலபஸ்லேருந்து அட்வான்ஸ் சிலபஸ் வரைக்கும் கவர் ஆகும், அதில் வாட்ச் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் பிளாகரில் லிங்க்கில் பார்த்துருந்தாலும் நம்மளுடைய அஃபிஷியல் சேனலில் வந்துட்டு இன்டர்நெட் அப்படின்ற ஒரு ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், அதில் இருந்து கூட நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ.